ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஐஸ்வர்யா பிரியா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் லேயர் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம ஒரு சைடு ரைஸ் ஆஃப் பாயில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் பக்கத்தில் ஒரு பேன் வச்சு நெய் போட்டு ஆனியனை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நாங்கள் 1 kg சீரக சம்பா தான் எடுத்துருக்குறோம். அதில் லேயர் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறோம். வாங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அதே பேனில் ஆயில் போட்டு நெய் போட்டு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுத்தது வந்து ஸ்பைசஸ் போட்டுக்கணும். ஸ்பைசஸ் வந்து இது கொஞ்சம் நிறையவே நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சா, அடுத்து ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அடுத்தது மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்தது தயிர் ஆட் பண்ண போகிறோம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது சிக்கனை சேர்த்துக்க வேண்டியதான். சிக்கன் பார்த்திங்களா, இது எல்லாமே நாங்கள் வந்து குட்டி பசங்களுக்கு வேணுன்றதுக்காக சொல்லியே லெக் பீஸ் வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் வந்து எங்கள் அண்ணி வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே தான் எல்லோரும் சேர்ந்து சமைச்சோம். நார்மலாக எப்போதும் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இப்படி தான் பண்ணிகிட்ருப்போம். சரி, இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக லேயர் பிரியாணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். சிக்கன் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்து நாங்கள் போன வீக்கெண்ட் வந்து எங்கள் அண்ணி வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ எடுத்தது தான் இது. எங்களால் அப்லோட் பண்ண முடியல, கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால. அதனால தான் இப்போ பண்ண வேண்டியதாகிடுச்சு. யாராவது இந்த மாதிரி லேயர் பிரியாணி ட்ரை பண்ணாமல் இருந்திங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவுட்புட் எங்களுக்கு நல்லாவே கிடச்சிது. ரொம்ப நாளாகவே நாங்கள் லேயர் பிரியாணி வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் டைமிங் ஒன்றும் செட் ஆகலை, பண்ண முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்றா சேர்ந்து இருந்தோம் இல்லையா, அதனால் சரி இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. சிக்கனும் கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா மூடி வச்சு நல்லா சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ட்ரை ஆக்கிடக்கூடாது, கிரேவி நமக்கு வேணும். சிக்கனும் நல்லா வெந்திருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம், கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு பேன் வச்சு அதில் நெய் போட்டுக்கலாம். இதில் தான் நம்ம பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். நல்லா சூடானதுக்கப்புறம் நெய் போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிரேவி எடுத்து அடியில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது ரைஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கிரேவி ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் ஒரு லேயர் போட்டுக்கலாம். ஈவனாக வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்த லேயர் வந்து சிக்கன் எடுத்து வச்சுக்கலாம். எல்லா சைடும் வர மாதிரி ஒரு பீஸாக எடுத்து சிக்கனை ஃபஸ்ட்டு வச்சுப்போம். சிக்கன் வச்சதுக்கப்புறம் கிரேவி கொஞ்சம் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் மேலே போட்டுட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஆனியனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் திரும்ப இன்னொரு லேயர் வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். சமமாக எல்லா சைடும் வர மாதிரி ரைஸ் ஈவனாக சேர்த்துப்போம். அடுத்து கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம், அது ஒரு லேயர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம சிக்கனை மேலே சேர்த்துக்கணும். ஈவனாக சிக்கனை வச்சுட்டு கிரேவி எடுத்து நல்லா ஃபுல்லாக மேலே போட்டுக்கலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அவ்வளோதான், கிரேவியில் நல்லா ஃபுல்லாக மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி போட்டுக்க வேண்டியதான். திரும்ப ஒரு லேயர் ரைஸ் போட்டுக்கலாம். போட்டு ரைஸை நல்லா ஈவனாக கிளறி விட்டுக்கிட்டு இது மேலே இன்னொரு லேயர் இந்த கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க ஃப்ளாக் மாதிரி இருக்கா. அதுக்கப்புறம் ஃப்ரைட் ஆனியன் கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷிங் வந்து முடிஞ்சிடுச்சு.
இப்போ தான் பயங்கரமாக சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக. மேலே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா தம் பண்ணி இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தம் வச்சாச்சு. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, ஆனியன்லாம், அதை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி இந்த ஸ்மெல்லு, இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறமா சில்லி பவுட்ரு, தனியா பவுட்ரு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இறால் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம், அந்த இறாலை வந்து அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இறாலை வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக கிரேவி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ பாருங்கள், இறால் நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வரணும். தண்ணி நாங்கள் ஊற்றவே இல்லை, இவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். வீக்கெண்ட் ஆனாலே இப்படி தான், ஒன்று நாங்கள் அண்ணி வீட்டுக்கு போய்டுவோம், இல்லைனா அவங்க இங்கே வந்துடுவாங்க. எல்லோரும் சேர்ந்து போய் சமைச்சிக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருப்போம். இறால் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அவ்வளோதான், இந்த ஸ்டேஜுக்கு நமக்கு கிடச்சா போதும், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். தம் எடுத்தாச்சு. சூப்பராக நல்லா லேயராக அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள் பிரியாணி. ரைஸ்லாம் உடஞ்சிராமல் பொறுமையாக எடுக்கணும். நல்லா வந்துருந்துச்சு. ரைஸு, சிக்கனு, அந்த கிரேவி எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஃப்ளேவராக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை பிரியாணி இப்படி சூப்பராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்ததும் எங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. பிரியாணி நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் செஞ்ச மெத்தடே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ சூப்பராக பண்ணுவோம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா இருந்துச்சு. ஆனால் இதுக்கு இடையில 65 பண்ணியிருந்தோம், ஆனால் அதை எடுக்க முடியலை. சரி வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸு, அடுத்தது வந்து இறால் கிரேவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சொன்னோம் இல்லைங்களா 65 பண்ணியிருந்தோம், அதை தான் எடுக்க முடியல. 65 அப்புறம் வந்து தயிர் பச்சடி பண்ணியிருந்தோம். அவ்வளோதான் சண்டே மெனு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.